எனவே பெண்கள் மீது இஸ்லாம் சுமத்திய கடமைகள் மிக 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 குறைவானது. இன்னும் சொல்ல போனால் 4 கடமைகள் தான். இந்த 4 கடமைகளையும் ஒரு பெண் செய்தால் அவளுடைய நிலை என்ன என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேரம் தொழுது, ஒரு பெண் 5 நேரம் தொழுது, வசாமத் ஷஹரஹா, வருடத்தில் 9வது மாதம் வருகிற ரமலான் மாதம் முழுமையாக நோன்பு நோற்று, வஹசுனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்து தூய்மையாக சுத்தமாக கற்பை பாதுகாத்து கொண்டு ஒழுக்கமாக வாழ்ந்து, வஅதாஅத் ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? ஒரு பெண் 5 நேரம் தொழுது, ரமலானில் நோன்பு நோற்று, கற்பை பாதுகாத்து தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், கீலலஹா உதுகுலில் ஜன்னா மின் ஐயி அபுவாபில் ஜன்னத்தி ஷிஇத்தி, நாளை மறுமையில் அவளுக்கு சொல்லப்படும், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கின்றன. சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கின்றன. பாபு சலா என்கிற ஒரு வாசல், பாபு சதக்கா என்று ஒரு வாசல், பாபு ஜிஹாத் என்று ஒரு வாசல், நோன்பாளிகள் செல்கிற பாபு ரையான் என்கிற ஒரு வாசல். இப்படி சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கின்றன. 8 வாசல்களில் எந்த வாசலால் நுழைய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த வாசலால் நுழைந்து கொள் என்று மறுமையில் அவளுக்கு சொல்லப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அருமையான சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த 4 கடமையும் ஒரு பெண் சரியாக நிறைவேற்றினாள், வீட்டில் இப்படி இருந்தால் உங்களுடைய நிலை என்னவாகும் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இப்படி சொல்லி கொண்டிருக்கிற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில், யா ரசூலல்லாஹ், இந்த 8 வாசல்களாலும் நுழைகிற ஒரு பாக்கியம் பெற்ற யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆம் இருக்கிறார்கள், அதில் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். சொர்க்கத்தின் 8 வாசல்களாக நுழைகிற பாக்கியம் பெற்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதே போன்ற ஒரு பாக்கியத்தை ஒரு பெண் பெறுகிறாள். எதனால்? 5 நேரம் தொழுது, ரமலானில் நோன்பு நோற்று, கற்பை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் சொர்க்கத்தின் 8 வாசல்களாலும் நுழைகிற ஒரு பாக்கியத்தை அடைகிறாள் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நினைத்து பாருங்கள். எனவே அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் உங்கள் மீது சுமத்திய கடமைகள் மிக மிக குறைவானது. இன்னும் சொல்ல போனால் 4 கடமைகள் தான். இந்த 4 கடமைகளையும் சரியாக செய்து அந்த சுவனத்தின் 8 வாசல்களாலும் நுழைகிற அந்த பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து அடைவதற்கு நான் முயற்சிப்பேன் என்று முயற்சித்துக் கொள்ளுங்கள்.